அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். அண்ட் ஹலோ, எப்படி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி காய்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் வ்ளாக் போட்டு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஹைதராபாத் டு பாண்டி போனது. இப்போ எங்கடா இருக்க ஷரீஃபை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஆற்காட்டில் விஷாரத்தில் இருக்கிறேன், A2B ஆண்ட. அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு. என்னடா இந்த வண்டியில் இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என் தம்பியோட வண்டி. இத்தனை நாளாக வீடியோஸே போடலனாக்கா, இப்போ லாஸ்ட் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க நோன்பு வச்சதெல்லாம் ரம்ஜானுக்கு. ஸோ அப்பா வந்து என்ன சொன்னார், ரம்ஜான் எல்லாம் நோன்பு வைக்கிற நீ, சரி வண்டி நிப்பாட்டிட்டு ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போன்னு சொன்னார். சரி வீட்டில் ஒரு 15 நோம்பு முடித்தேன், அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. அன்றைக்கி நைட்டே வந்து ரம்ஜான் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு டியூட்டி கிளம்புற மாதிரி இருந்தது. அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா என் சித்தப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா சித்தப்பாவை பார்க்குறதுக்காக வந்துட்டேன். 10 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்தோம். 10 நாள் போராட்டத்துக்கு அப்புறமா கூட அவர் வந்து இந்தகால் ஆகிட்டார், இறந்துட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் ஒரு 15 நாளுக்கு அப்புறம். வீட்டுக்கு அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா எனக்கு உடம்பு முடியாமல் நான் ஒரு 20 நாள் படுத்துட்டேன் ஹாஸ்பிட்டலு. அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு ரிக்கவர் ஆகிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அதுக்கப்புறமா வந்து பக்ரீத் முடிஞ்ச உடனே போகலான்னு பார்த்தேன். இன்சூரன்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போது இன்சூரன்ஸ் போடணும் வண்டிக்கு. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு வந்து FC முடியுது. ஸோ அதனால் இப்போது இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி நிற்குது வீட்டில். இன்சூரன்ஸு, டேக்ஸு, அதுக்கப்புறமா FCயும் ஒரேடியாக பண்ணிடலாம். எனக்கும் லைசன்ஸும் ஆகஸ்ட்டில் முடியுது. ஸோ எல்லா வேலையும் ஒன்றா பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லி பிளானில் இருக்கிறேன். ஸோ இது வந்து என் தம்பியோட வண்டி. ரொம்ப நாளாக வா நான் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுனே இருந்தான். ஏன்னா நான் காரியம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் பெங்களூருக்கே போகல. சரி வா, வீட்டில் இருந்தால் ரொம்ப நானும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, டிப்ரெஷனில் ஆகிட்டேன் ஃபுல்லாகவே. வா வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான் என் தம்பி. நேற்று லோடு வந்தது சென்னைக்கு என் தம்பி. ஸோ ரிட்டன் இப்போது பெங்களூரு அன்லோடிங்கு. சரி வரேன்டா அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். இது வந்து என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பேரல். ஒரு 600 கிலோ தான் இருக்கும் வெயிட்டு. 1 டன்னுக்குள்ளே தான் இருக்குது வெயிட்டு. மார்த்தள்ளியில் இறக்கணும் அன்லோடிங்கு பெங்களூரில். ஸோ வந்து இப்போது வீட்டிலேருந்து பஸ்ஸில் ஏறி வந்து ஆற்காட்டில் ஏறி, சரி தம்பி டீ சாப்பிட்லன்னு சொன்னான். ஸோ அங்கே விஷாரத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே நிப்பாட்டி ஒரு டீ சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். பார்க்கணும் இப்போ ஆம்பூரில் இல்லைனாக்கா வழியில் எங்கே ஹோட்டலில் இருக்கோ பிரியாணி வேணுன்றான். இந்த டைமுக்கு பிரியாணி கிடைக்குமான்றதே டவுட்டு தான். ஸோ பார்ப்போம், ஆம்பூர் போயிட்டு பார்க்கலான்னு இருக்கிறோம். தோஸ்த் வண்டி இது 4 போல்டு. ஸோ தோஸ்த் வாணியம்பாடி டோலில் நிப்பாட்டி டின்னர் பண்ணியாச்சு. டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1:10. ஸோ நான் சாப்பிடல, தம்பி மட்டும் தான் சாப்பிட்டான். ஏன்னா நான் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. சரி தம்பிக்கு கம்பெனி கொடுத்தேன். ஒரே ஒரு ஆஃப் பாயில் மட்டும் சாப்பிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும்போது என்ன ஃபீல் ஆகுதுனாக்கா, ஃபால்கனோட ஞாபகம் தான் வருது. ரம்ஜானுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுனாக்கா, நம்ம ஃபால்கனை வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஸோ கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்ததுனால, கடன் இருந்ததுனால அப்பா கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அந்த வண்டி என் தம்பி வண்டி ஓட்டும்போது ஃபால்கன் ஞாபகம் தான் வருது. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணேன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது கொடுத்து தான் வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் எல்லாமே முடித்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது எப்போ போனாலும் இறக்குறேன்னு சொல்லிட்டாங்க பார்ட்டி. ஸோ பார்ப்போம், எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு இறக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக 50 to 55 ஸ்பீடில் தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் நான். 2:30 மணி ஆகிடுச்சு. கிருஷ்ணகிரி ஆண்ட நிப்பாட்டி இருக்கோம் மங்களம் ஹோட்டலில் டீ சாப்பிட்றதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம லோடு வண்டி. இவ்வளோ தான் லோடே இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். சித்தப்பா இறந்தது ரொம்ப ஒரு பெரிய ஒரு லாஸ் தான் எங்களுக்கு. அதனால் வந்து என்ன சொல்கிறது, வ்ளாகு அதுவும் இல்லாமல் டியூட்டி எதுவுமே நான் போகல நான். ஸோ இன்றைக்கி வந்தேன், சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கூட விருப்பம் இல்லாமல் தான் அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ நம்ம நேராக இங்கேருந்து சில்க் போர்ட்லேருந்து ரைட்டு எடுத்து மார்த்தள்ளிக்கு போக போகிறோம். இந்த லெஃப்ட் கை கூட பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபால்கனில் வந்து என்ன ஆச்சுனாக்கா, அந்த டிரைவர் சீட்டு பக்கத்தில் வந்து கேபினோட ராடு இருக்கும் அந்த சப்போர்ட்டுக்கு. அந்த கியர் சேஞ்ச் பண்ணும்போது 2 தடவை இடிச்சிக்கிட்டேன். அந்த ஹைதராபாத்லேருந்து பாண்டிச்சேரி வர்ற டைமில் ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்தேன் கைக்கு. பார்த்தீங்கன்னா
எலும்பு எதுவும் பிரச்சனை இல்லை, அந்த ஜவ்வு மட்டும்தான் ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னாங்க. டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஸோ அப்போ கூட இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து அவ்வளோவா வந்து வெயிட்டாக எதுவுமே பண்ண முடியல. அண்ட் பார்த்திங்கன்னா இப்போது தம்பியோட வண்டியில் வந்து கியர் ராடு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குது. அந்த கேபிள் வந்து மாற்றணும் இந்த வண்டியில். ஸோ சார் நான் அதுக்காக நான் மாற்றலை, நீ ரெஸ்ட் எடுனா நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. சீட் பெல்ட்டு, மாஸ்க், யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வண்டி ஓட்டுங்க. பில்லு, ஈவே பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஈவே பில்லை நம்ம வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓவர்லோடு ஏற்றாதீங்க, பாசிங் லோடு மட்டும் ஏற்றுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வரும்போது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ரூட்டில் நான் வந்து நிறைய இடத்துல பிரிட்ஜ் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது முன்னாடி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்னும் கட்டி முடிச்சிட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். மேபி இன்ஷால்லா 5 o'clock ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் நான் பாயிண்ட்டுக்கு. ஸோ தோஸ்து இங்கே முன்னாடி இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டோட பாலம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கறனால போகும்போது கீழே சர்வீஸ் ரோட்டில் விட்டுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது நியூஸில் கூட நான் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக அது பார்த்தா ஆப்போசிட் ரோடுன்னு தான் நினச்சேன். பார்த்தா இந்த ரோடு தான் இருக்குது. அண்ட் தோஸ்து இந்த ஃப்ளேவர் தான் வந்து டேமேஜ் ஆனது. பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு முன்னாடி பேக் சைடில் இருக்கிற ஃப்ளேவராண்டே வந்து நம்மளுக்கு லெஃப்ட்டு சர்வீஸ் ரோடு விட்டுட்டாங்க. இந்த பிரிட்ஜு தான் மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அண்டு பகல் டைமில் வந்தால் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி என் தம்பி சொல்கிறான். பட் நான் ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால எனக்கு தெரியல. ஐ திங்க் நான் நியூஸில் பார்க்கும்போது ஆப்போசிட் ரோட்டில் வர்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த ஆப்போசிட் ரோட்டில் ஜிஆர்டி ப்ளஸ் பார்த்திங்கனாக்கா அந்த பாலாஜி ஹோட்டல்லலாம் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜில் தான் கிராக் வந்திருக்குன்னு நினச்சேன். பார்த்தா இந்த சைடு நவுந்துருக்கு பாருங்கள். இதோ மேலே இந்த பிரிட்ஜு மேலே. ஒசூர் பஸ் ஸ்டாண்ட். ஒசூரில் வந்து கேப் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே பஸ் ஸ்டாண்ட்லலாம் நிறைய தடவை படுத்து தூங்கியிருக்கேன் கார்லேயே. ஸோ பெங்களூரு, ஒசூர்லலாம் ஓலா ஊபர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு போகுது இந்த வழியில் வரும்போது. புதுசாக எதுவும் வரல, வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். பட் வந்து அப்பப்போ ஞாபகம் வரும். இந்த ரோட்லலாம் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன் நான் காரில். ரம்ஜான் ஈதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஃபால்கனை வந்து கொடுத்தாங்க அப்பா. பட் அந்த வண்டி டெலிவரி கொடுக்குறம்போது கூட நான் போகலங்க, வீட்டில் இருந்துட்டேன். ஒரு மாதிரி ஆகிடுச்சு மனசு, அதுலேருந்து வெளியில் வர முடியல. அண்ட் பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மைகன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இந்த வண்டி நின்னது இன்னும் பெஜாராகிடுச்சு எனக்கு. ஸோ 12 வீலு, அது இன்சூரன்ஸு எஃப்சி ரெண்டுமே வந்து ஒரே டைமில் இதாகிடுச்சு. அது பத்தாததுக்கு எனக்கு உடம்பு வேறு கொஞ்சம் சரியில்லாமல் போனதுனால எனக்கு கேஷு ரெடி பண்ண முடியல. ஸோ இப்போது இன்னும் 2-3 நாளில் இந்த வீக்கில் வந்து கேஷை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டி தான். எஃப்சி எல்லாம் பண்ணிவிட்டு லைக் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வ்ளாக் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தோஸ்து டைம் பார்த்திங்கன்னா 4:20 ஆகிடுச்சு. ஸோ இங்கே நிப்பாட்டணும் டீ சாப்பிட்றதுக்கு. எல்லாம் கேப் அண்ணனுங்க எல்லாருமே வந்து நிப்பாட்டி டீ சாப்பிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இன்னும் நம்மளுக்கு ஒரு 8 கிலோமீட்டருக்கு லொக்கேஷனுக்கு போய் அன்லோட் பண்ண வேண்டியது தான். ஸோ தோஸ்து அன்லோடிங் பாயிண்ட் வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 5 மணி ஆகிடுச்சு. ஸோ அன்லோடு பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ தோஸ்து அன்லோடு பண்ணியாச்சு, கிளம்பிட்டோம். நேராக எங்கே போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா யஷ்வந்த்பூர் தான் போகிறோம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ்.